அமைச்சரே, உங்களை அதிவிரைவாக அழைத்த காரணம் என்னவோ? எனக்கும் வயதாகி விட்டது அல்லவா? ஆகையால் என் மகனுக்கு மணிமுடி சுட்டலாம் என்று நினைத்தேன். இந்நாட்டு மன்னர் பதவி உன்னுடைய மகனுக்கா? மூத்த மகன் கத்தவனுக்கு. ஆமா, பட்டப்படிப்பு படிப்பதற்காக வெளிநாடு சென்றிருந்தார். திரும்பி விட்டார். நான் சந்திக்க வேண்டுமே. அமைச்சர் பேர வந்தார். அமைச்சர் ஆள வந்தார். இளவரசே, வெளிநாடு சென்றிருந்தீர்கள். பட்டப்படிப்பு அனைத்து முடித்து விட்டாயா? உன்னை அழைத்த காரணம் தெரியுமா? பட்டப்படிப்பு. சரி, தெரியாது. இளவரசே, இளவரசே, உங்களை அழைத்த காரணம் தெரியுமா? இந்நாட்டு மன்னர் பதவியை நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய தந்தைக்கு வயதாகிவிட்டது. ஆகையால் நாட்டு மக்கள் அனைவரும் பார்க்க வேண்டும். நம்ம நாட்டுக்கார படையெடுத்து வராயா? இந்த சத்தியம் எப்பேற்பட்டது? அவன் 88 தேசத்துக்கு தலைவராக விளங்கக்கூடியது. தந்தைக்கு வயதாகிவிட்ட காலத்தால் அனைத்து அயல் நாட்டோர படையெடுத்து வர இந்த நாட்டை கைப்பற்ற நிற்கிறார்கள். ஒருபோது முடியாது. ஏற்பட்ட மாவீரனா இருக்கும்போது இந்த மன்னர் பதவி நான் ஏற்றுக்கொண்டால் இந்த நாட்டை ஆள இளமையை துடிப்பு வேண்டும் என்றால் அது நானே. ஐயா பேர வந்தா சம்பந்தமா சம்பந்தம் அவரு தளபதியா இல்ல நீ? இல்லைங்க, மாத்தின கூட மாத்தி கொஞ்ச நேரம் நான் கூட இருப்பேன். என்ன தூக்க முடியாது பாதியா? வேஷம் போட்டு வந்து பேர் சொல்லிக்கிறான். இல்ல பெரிய பாதியான்னு நான் சொல்ல வைக்க இது அத்தனை நாட்டு மக்களுடைய சம்பந்தம் என்றால் எல்லாருக்கும் சம்பந்தம். எனக்கு சம்பந்தம். எனக்கும் சம்பந்தம். யார் செஞ்சாங்க? யார் சுத்துறாங்க உனக்கு சம்பந்தம்? பேர வந்தான் சாவட்டும். நீ எத்தனை சம்பந்தம் ஒரு செத்துறா உனக்கு நான் சந்தம் கட்டணும். சரி, அப்படியே நான் கட்டினா கரை எப்படி இருக்கணும்? ஏரிக்கார மாதிரி இருக்கணும். அந்த வேட்டியில மறுபடியும் நீ தான் எனக்கு கட்டினா நான் மீண்டும் திருப்பி கடத்துல பூராங்கார மாதிரி தான். ஏண்டாப்பா ஏண்டாப்பா கண்ணு முச்சு காசு இல்லையா? நான் கண்ணை மூடிட்டு வாங்கி பாருமா. யாரு அப்படியேன்றா இப்போது நாட்டு மக்கள் விருப்பமோ உங்களோட விருப்பம் அதுதான் சம்பந்தம். பஞ்சு முட்டாய் சிக்கு முட்டாய் விக்கிறவங்க கூப்பிட்டு வந்தா அதான் நிலைமை. ஆமாடா. நீ போய் கொண்டு வர முடியாது. போய் கொண்டு வா. சரி. ஆமா அவன் என்ன முடியாதாமா? சிக்க முடியும்டா. அட கமிடாட்டி பையா. ஏய் யாரா வாடா. உன்னை முடியாதார் சொன்னா உங்க வாயை சௌரி முடியாதார் சொன்னாங்க. என் முண்டாட்டி இடி முடி. அட மூஞ்ச பாத்தார நல்லா 3 கூட்ரோடு ஒண்ணா சேர்ந்த மாதிரி. என்னடா மூஞ்ச காட்டு. வாயா முடி கை அம்மால ராவம் போய் புடிய புடுங்க. உடந்து வந்து போற குத்தல. வாயா நான் அந்த ஆர்சபில வேலை செய்றா. என்னங்க? டேய் வாயா கட்டாதுங்கடா அப்ப இது வச்ச வேணாமா? வாங்க. நீ முடி கொடு. நீ முடிய குறா. அவன மேல நான் காக்கா முட்டாங்க. ஆமா உங்கள மாதிரி நான் காக்கா முட்டலாம் கிடையாது. யாது ஒன்றும் தெரியாது நான் வரல ஐயா. ஆமா நானும் நல்லா தெளிவா தெரிஞ்சுதான் ஐயா. சரி குறா. நானு சட்னி ஆட்டுறதுக்கு தேங்க முடியாது.
நான் காரி ஏய் வாடுறாங்க ஏய் வாடா பால ஐயா நீங்க சொல்லுங்க நான் பேசுறேன் டேய் முடினா இதுவரை முடி மணி மகடா ஓ மணி முடியா அந்த திருப்பதி போய் வந்தான் அதான் திருப்பதி போய் வந்தான் மணி முடி தலையை தந்தா மொட்டை சண்டை என்ன மணி எந்த மணியா போட்டுட்டு மணியா திருப்பதி போன வந்த போய் வந்தவளா மணி முடி இல்ல ஈரும் பேன வச்ச முடி இல்ல வேற என்ன? மணி மகுடம் நீங்க வீடு சொல்லக்கூடாதா வளர்ந்த இடம் மறக்க முடியுமா? 26 வருஷத்துக்கு முன்ன ஞாபகம் இருக்குதா? கரெக்டா நான் சொல்லி பாரு மணி முடி குறா நீங்க சத்தியபுரியில் வாழும் மக்களே, இதுவரை நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்தேன். ஆமா இனி என் மகனுக்கு மணிமுடி சூட்டலாம் என்று நினைக்கிறேன். ஆமாங்க நான் பெற்றவனாக இருந்தாலும் வளர்த்தவர் அமைச்சரால வந்தான். அந்த மாதிரி தான் வந்துருக்காரு. அவள் கரத்தால் மணிமுடி சூட்ட வேண்டும். என்னுடைய கரந்தாளா அப்படி ஆகட்டும். ஐயா பேர வந்தார் அவர்களே ஆள வந்தான் ஆமா ஆமா உங்க நாத்து முடிச்ச வாயில 4 வார்த்தை நாட்டு மகளுக்கு நிறைய நல்ல வாயால நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லது ஒரு விஷயம் தெரிய வேண்டாம். என்ன சோடா என்ன தாத்தா டேய் ஐயா உட்காருங்க ஏடா டேய் கேட்டா சோடா என்ன தாத்தா அவர் என்ன பேசி இது பண்ணிட்டாரு சோடா அவனுக்கு அதிகமா போய் கேன்டீன் ஏய் பேசியா பேசு பேசு ஓ சத்தியபுரி நாட்டு மக்கள் ஆகோ பட்டு பட்டு பேசியா டேய் டேய் இருங்க நல்லா பேசுறாங்க அமைதிப்படுத்துறாங்க நானே நீ பேசு சத்தியபுரி நாட்டு மக்களே, இந்நாட்டு மன்னருக்கு உடல்நலம் குறைவாக உள்ளதா? ஆமா ஆகையால் நாட்டு இளவரசருக்கு மணிமுடி மணிமுடி சொல்ற நேரத்துல வாயில நடக்கிற பூஜை ஐயா ஏதோ பேர வந்தான் பேசுறவனு பக்கத்துல ஒரு வார்த்தை நாட்டு மக்களுக்கு பேசுறேன் சுழு காலையில போட்டு வச்சுட்டாயா காலில் மெத்தாதிக்கிற வாயில வச்சு என்னையா காலம் வச்சா வாயில அடிக்க சூத்துல அடிச்சுமா என்ன கிண்டி கிண்டி கேள்வி கேட்டுக்கிறீங்க ஏண்டா அவரு தெரிஞ்சோ தெரியாம மிஸ்டாரு ஆமா. அது போய் வேலைய வாய் அடிச்சுக்கிறா. இந்த வாயில சூத்துல அடிச்சுக்கோங்க டேய் என்ன என்ன சத்தியபுரி நாட்டு மக்களே, நீ எட்டு நின்னு பேசு இந்நாட்டு மன்னருக்கு உடல்நலம் குறைவாக உள்ளதால் அவருடைய மகன் தத்துவனுக்கு ஆமா மணிமுடி சொட்டு போகிட்டு பஞ்சு மணிக்கு வந்த பரதேசராய் கிட்டக்கா செருப்பு தாய் ஒரு அப்படியா பேசு நீ எங்கிருந்து வந்தவன்? ஏய் இத்தாலி நாட்டிலிருந்து ஒருவேளை சோட்டுக்கு வழி இல்லாம நாட்டை தேடி வந்தவன். அசிங்கப்பட்ட தாய் ஒருனோ தந்தை உடுக்க இல்லை, ஆமா. உண்ண உணவில்லை, கிடையாது. இருக்க இருப்பிடமில்லை, பஞ்சம் பிடித்த பரதேசனாய் கலப்புறதுக்கு வந்த காய்தாது ஒண்டி பிழைக்க வந்த இரியா பேசு நல்லா இருக்குதுன்னா அப்பேற்பட்டவன் கிட்டக்கால் செருப்பு. ஏய் 5 ரூபா கொடுத்து புங்க வாங்குற எங்கடா வைக்கிறோம்? நெத்தில வைக்கிறோம் 500 ரூபா கொடுத்து செருப்பான நேரம் போடுறோம். ஆயர்படிக்கு வெளியே விடுவோம் அப்பேற்பட்ட செருப்பு விடுவேன் நேரத்தில் வைக்கக்கூடிய செருப்பு. அட இருங்க இவன் எனக்கு மணிமுடி சுட்டுவதா? இவன் கரத்தால் மணிமுடி சுட்டு அதை ஏற்றுக்கொள்வதா? அது ஒருவேளை முடியாது. யாரு எங்கேயாவது ஓடாது ஒரு வேலைக்கார போய் ஒரு வேலை சோத்துக்கு வழி இல்ல நீ யாரு அவனா சாப்பாட்டுக்கு வழியில அவன் எச்ச சோத்து கொடுத்து காப்பாத்துனேன் மூஞ்சிதான் பாக்குறேன் உனக்கு சொக்கா கிடையாது என் கீழ்ச்சி போன சொக்கா கொடுத்து மானத்தை நான் பெரிய பாருப்பா அர்த்த மூஞ்சி பார்த்தாங்க என்ன நம்ம பார்த்து கொடுத்த பதிவு தாய் வரணும் தந்தை வரணும் அப்ப மூஞ்சியா தெரியுன்னா மறுக்கிறீங்க
ஏய் டிவி பேர் வதிகாரா என்ன ஐயா டிவி பேர் வதிகாரா ஆச்சியா அதனால நம்மளால காட்டு ஐயா ஏய் கௌரவபுரம் வேண்டாம் என்னடா உனக்கு மணிமுடி சூட்டு வந்து யாரு என் தந்தை உன் தந்தைக்கு மணிமுடி சூட்டு வந்து அவர் தந்தை அப்படின்னா வாயாடி வாயா மன்னர் தான் மன்னருக்கு மணிமுடி சூட்டணும் ஆமாண்டா இந்த மாதிரி கலப்படத்துல வந்து கம்மியாட்டுலாம் சூட்ட கூடாது ஏய் நீங்க நீங்க என் மேலதான் நீங்க அப்படி இருந்தாலும் என் மகனுக்கு நானே மணிமுடியை சூட்டுகிறேன் அப்பா மகனே தத்துவா எனக்கோ இந்த பட்டவனுக்கு அதாவது இடுப்புக்கு அனுபவித்தது. இருந்தாலும் உங்களைப் போல் அல்லாது நான் ஒருபடி மேலே சென்று நாட்டு மக்களை சிறப்பாக பார்க்கிறேன். ஆமாங்க அப்பா மாதிரி இருக்கக்கூடாது எங்க தந்தை விட மேல போயிருக்கா அப்பா ஒரு குவார்டர் குடிச்சா நீ 3 குவார்டர் குடி அதான் ஒரு படி மேல என் தந்தை போய் எல்லா நாட்டு மக்களை அதை விட சிறப்பாக பார்க்கிறேன். ஐயா என்னடா ஒரு என்ன போகணும் இந்தா, அவசரப்பட்டு வாயை விட்டுக்கிறேன் பின்னால ஒரு குட்டி போட்டு போன மாதிரி 3 காட்டி வச்சுக்கிறாயா அவன் பொழுது கிடச்சு நம்மளுக்கு அவன் பாக்குற பார்வையே சரி நீ உள்ள போகும்போது என்ன முன்னாடி பின்னால நாங்க பாத்துக்கிட்டா என்ன உதவாங்க ஏய் நாங்க நினைச்சா என்ன பயப்படுறோம் வாயை விட்டு நான் இப்போதே காசி யாத்திரையை செல்கிறேன் என்னது வருகிறேன் ஐயா எங்க வரீங்க காசி யாத்திரைகளா காதைக்கு காதைக்கு போகும் சன்னியாசி குடும்பம் என்னாவதென்று நீ யோதி என்னை விட்டு போறியா ஏய் 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 கம்மிடா ஏய் எங்க அப்பா காசிக்கு போனா போன மாதிரி போய் திரும்பி வர போறாரு. ஆமா அப்படியே இருந்தா கூட நான் இது இருக்கணும் எனக்கு இல்லாத பாசம் உனக்கு அப்படி என்னடா பாசம் ஐயா இவ்வளவு நேரம் கத்தி கதறி ஆகுற காரணம் என்ன தம்பிட்டே காரணங்கறியா நம் கட்டிக்காக என்ன காரணம் காசிக்கு போறேன் சொல்றாரா கண்டி இன்னும் போய் ஐயோ ஆமா அவர் என்ன போனாரு இந்த நாட்டு மகளுக்கு 2 ஒரு ஆனா கண்ணு வேணாம், பாரு நீ சொல்லிட்டு வா அவர் போய் சார் அப்பத்தே இளவரசே 5 ஆட்டிக்கு 2 எடுத்து 3 வச்சுக்கிறோம் நம்மளுக்கு அதான் எனக்கு நல்ல மனுஷன் நான் ஏதோ சிறிது நேரம் அறிவை எது தவறு செய்து விட்டு கோபத்தால் உங்களை பேசிட்டேன் எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க இளவரசே நான் மனதிலே வைத்துக் கொள்ளவில்லை பாத்தேன் இதெல்லாம் அது மான கட்ட கைது என்ன அவனோட போய் மன்னிப்பு கேட்டுக்கிறான் ஏய் நல்ல ஜென்மம் தான் நம்ம கேட்டு கேட்கணும் தூக்கு போட்டு தொங்கிருப்பான் அது இல்லைன்னா கூட வந்து கண்ட கை வச்சு தொங்கிருப்பான் ஏன் இன்னும் கம்முனுக்குறான் அது கலப்படத்துல போன கைதான் அது சூடு சொன்னே கிடையாது நான் பேசுறத மனசுல வச்சுக்கல மனதிலே வைத்துக் கொள்ளவில்லை ஏய் நல்ல உள்ள தன்மான சிங்கம் அவுத்து விட்டு அசிங்கம் தன்மான சிங்கமாடா ஆனா பேசியதை கூட எவ்வளவு மன பொருட்படுத்தாம எப்படி சிரிக்கிறாரு பாரு. மான கட்ட பையன் இங்க இருந்து சீரி பார்த்துக்கலாம் அவர் எதையும் தாங்க இதயமடா நான் இவ்வளவு ஆவாடவா பேசிக்கிட்டு அவர் மனசுல கலக்கல பாத்தியா ஏன் அவர் இந்த இருக்கிறாரு ஏன் வண்டியை தந்தா போயிட்டு போருவா வேலை வந்துக்கிறாரு இல்ல எப்ப கலந்து இருப்பாரு அமைச்சரோட போகட்டுமா சென்று வாருங்கள் ஐயா நான் வந்து கால் மேல அடிக்காதியா தப்பு இமயம் கை காத்து மேல அடிக்கல ஐயா அவன் யார் அவன் கால் மேல நியாயமா ஐயா சூத்த தான் ஏழை எடுத்துட்டீங்க அடி நடக்குது காலுக்கு மேல எடுத்துங்க காலில் எட்டு வதிக்கலாமா உன்னை எட்டு வச்ச அவருக்கு பேசினா காரணங்கதியா காரணம் இருக்குதா ஆமா அப்படி என்னடா காரணம் நீ நான் ஒன்னா இருப்பது மன்னருக்கோ இளவரசுக்கோ தெரிஞ்சா அவங்க பதிவுக்கு ஆபத்து வரும் அடடே என் வேலைக்கு ஆபத்து வரும் உன் வேலைக்கு ஆபத்து வரும் உன்னை வச்சது பேசுனது சொம்மா உன்னை தவறாக நினைத்து விட்டேனடா பாராட்டுறா நீ ஆட்டு நீ ஆட்டுறது வேற யாரும் நீ தான் சொன்ன என்ன பண்ண பாராட்டுகிறேன் அதுதான் நோனுங்க முடிஞ்சா பாராட்டலாம் போற போய் புடிச்சு ஆட்டு அவ
அவன் யார் அவன்? அசிங்கம் பார்த்துட்டானுங்க. ஆமா ஆண்டாள் பொம்மாவத்துல வந்தா அதுக்கு முன்னாடியே கடவுள் வருவான் அவன். டேய், டேய். கத்துவேன். அவன் யார் அவன்? அசிங்கம் பார்த்துட்டாயா? நான் தூக்கி வளர்த்த பையன்டா. அசிங்கம் பார்த்துட்டான். மார் மீதும் தோல் மீதும் தூக்கி வளர்த்துவேன். உண்மை. என்ன உரைத்தான்? ஆனா இட்ட கால் செருப்பு. செருப்பு. உன்னுடைய தாய் ஒரு இனம், உன்னுடைய தந்தை ஒரு இனம். அந்த கைதுன்றான். அவன் தான் சொல்றானா? அம்மா என்ன தான் அடிப்பான், ஒண்ணும் பண்ண முடியாது. உரைத்து விட்டா அவனை விடலாமா? விடக்கூடாது. டேய், அன்று எந்த ஒரு துரோகமும் செய்யவில்லை. இதுவரையும் நாட்டு மகளுக்கோ நாட்டுக்கோ அவங்க குடும்பத்துக்கோ எந்த எந்த ஒரு துரோகமும் செய்யவில்லை. ஆமா அவன் இட்ட கால் செருப்பு என்று உரைத்து விட்டான். இட்ட கால் செருப்பு என்று உரைத்தான். அவனை விடலாமா? விடக்கூடாது. அவனுடைய அருகாமையில் இருந்து அவனை பழி வாங்க வேண்டாம். இந்த நாட்டை கைப்பற்ற வேண்டாம். இந்நாட்டுக்கு மன்னனாக வேண்டாம். சரி, அருகாமையில் இருக்க வேண்டாம். புறப்படு. பசங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்க, சூதாட்டம் போட்டு இந்த நாட்டை கெடுப்பாங்க. ஏண்டா தம்பி நீலு உடைய போகுது பல்லு, ஏண்டா தம்பி நீலு உடைய போகுது பல்லு. வரைக்கும் நீ அவனும் உன்னை பத்தி தான் பாடுறான், என்னை பத்தி பாடி அம்மா. என்னை பத்தி எவனோ பாடுறான். அவன் தான் பாடுறானா? என்ன சொன்னான் பாரு. நீ ஆடலாமா? ஏண்டா தம்பி நில்லு உடைய போகுது பல்லுன்றான். பல்லுன்றான். எனக்கு ஏன்னா உண்மை ஸ்கூலுக்கு தான் உடைய. சரி சரி, எவனோ வைபோகம் பாடுறான். போனா போகட்டும். புறப்படு. சொன்னாலே கேட்பதில்லை, சொந்த புத்தியா போவதில்லை. சொன்னாலே கேட்பதில்லை, சொந்த புத்தியா போவதில்லை. ஜென்மத்துல ஊர்ன புத்தி செருப்பலாச்சலம் மாறுவதில்லை. ஏண்டா தம்பி நில்லு உடைய போகுது பல்லு, ஏண்டா தம்பி நில்லு உடைய போகுது பல்லு. அவன் என்ன செருப்பால் அடிக்கணும்ன்றான். எனக்கு வேலையும் வேணாம், எனக்கு பணம் வேணாம், நான் ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன். அவன் என்ன செருப்பால் அடிக்கணும்ன்றான். அதுக்கு அந்த மாதிரி டேய், நம்ம அவன் யாரு அவன் பாக்குறேன். எவன் யாருன்னு பாரு. அவனுக்கு டேய், எவ்வளவு கேட்டாலும் கொடு. எவ்வளவு கட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் கொடு. ஒருவேளை உங்க உக்கால கட்ட என்ன பண்ணுவேன்? டேய், டேய், எவ்வளவு ஒன்னாலும் கொடு. அந்த மாதிரி சொல்லலாம். எவ்வளவு கட்டாலும் கொடு. எவ்வளவு நான் பேசிக்க நம்ம எவ்வளோ ஒன்னா உங்க உக்கால கப்பா நான் என்ன பண்ணுவேன்? டேய், பணம் எவ்வளவு பணம் வேணாலும் கொடு. உண்மைதாங்க. பணத்துக்கு மயங்காதோ கோட்டருக்கு மயங்காதோ எவனும் கிடையாது. கோட்டருக்கு ஆமா 300 ரூபா கூட விட்டுருக்க மாட்டேங்க. போடா. போறேன், ஆளை எடுத்து போறேன், ஆயை அடிச்சுட்டு வந்துடுறேன். சாவுக்கு போறியா? நல்லா பேரிட்டு ஏன் மேல வாப்பான்னு கூட்டு சாவு போறாங்க. என்ன கொடுக்குற மாதிரி டேய், 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 மாலை மரியாதை. போடா. அதுதான் மாலை எடுத்து போன சாவு கடை போனுங்க. குடு. நீ செத்தா போட்டுனியா? ஆமா ஆமா, தப்பு கிடையாது. காட்டு தாந்தாலுக்காக ஒத்த மாலையை போனா சாவு போத்தா அர்த்தம் தான். 2 மாலையை போனா கல்யாணத்துக்கு போறாங்க. எடுத்துட்டு போடா, எடுத்துட்டு போடா. சரி, 2 மாலையை போய் எடுத்து போக இன்னொரு மாலைகளை போட்டா வாப்பா சௌக்கியமா? நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கிறமா பெரியவங்க புண்ணியம். குடும்பம் 26 வருஷத்துக்கு குடும்பம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குதுப்பா. எல்லாம் இருந்தா சரி, கலைவாணி புண்ணியத்துல நல்லா இருக்கணும். இதுக்கு துரோகம் பண்றோம், குடிச்சோரா போடுவோம். 26 வருஷத்துக்கு முன்ன பார்த்த மாதிரி தான் இருக்கிறேன். சரி சரி இரு. ஆமா, எப்படி நம்ம பொண்டாட்டி புள்ள சௌக்கியமா? இன்னும் ஏன் மடியில கை வைக்கிறாங்க? நம்ம பொண்டாடி புள்ள என்ன அர்த்தம்? இதாடா நம்ம பழகி எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு 20 வருஷம் ஆகும். ஏய் 26 வருஷம் ஆகுது. சரி இருக்கட்டும். எத்தனை வருஷம் கல்யாணம் ஆச்சு? 25 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. அதான் கேட்டேன் நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க சௌக்கியமானு. தப்பே கிடையாது, குறையில நல்லா எனக்கு பணம் என்ன ஒண்ணுமா? ஏன்பா பாட்டில் என்ன சாப்பிடுறியா? ஐயோ அந்த பழக்கமே இல்லையே. நல்ல மனுஷன், அதனால தான் கடைக்கு நல்லா மூடி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஆள்லாம் ஊர்ல இருந்து எங்க வசலாம் சாப்பிடுறதே கிடையாது. சரி ஆளாம் முடியும். சரி ஆமா, எங்க கிளம்பிட்டா? உன்னதமா பார்க்க வந்தேன். ஏன்பா அவர் எங்க ஐயா நானே இந்த மாலை போட்டுருக்கு எங்கன்னா சாவுக்கு போறியா? நல்ல செய்தி வர சொல்ல. சமாச்சாரம் சொல்லு. எங்க ஐயா இப்பதான் வந்து முதப்படி காலை வச்சுக்கிறாரு. சரி, யார் தெரியுதா? எந்த படி யாரு? இந்த பேல வந்தான். டேய், வாங்க. என்ன? அமைச்சர் ஆள வந்தார். நம்ம ஜோதி வார்த்தை கிடையாது. என்ன சமாச்சாரத்துக்கு? அதனால மாலை உனக்கு போட போறோம். சரி, நீங்க இந்த மாலையை வாங்கிக்கினேன். நாங்க எங்க போனாலும் கண்டுக்க கூடாது. அடடே, எங்க போனா கண்டு கூடாதா? ஆமா. இரு ஒரு விண்ணப்பம் சொல்லு. போவ இடத்துக்கு போனா அன்மாரி எடுத்துலாம் மாமா. சரி, நாங்க நல்ல நான் மாலை போட்டே பழக்கமே. கல்யாணத்துக்கு மாலை போடல. வாடா போய்கா. அப்படியே அஜித் மாதிரி உட்காந்து டேய், டேய், டேய். போட்டோன்னு அஜித் மாதிரி பாத்துக்கிறீங்க. நான் எங்க பார்த்தோம்
படத்துல பார்த்தேன். ஏதோ மீட்டிங் வச்சா போலான்னு பார்த்தா அப்பதான் தூக்கம் காணி முன்னு பார்த்து தூங்கிருந்தாங்க. சரி மாலி போட்டா காலைய மரியாதையோ எடுத்து கொடுத்தோடனே வண்டி மேல தலை கொடுக்காது இப்படி கொடுக்குறாங்க. அப்படியே கொடுத்துடா வாங்கினா எந்த விஷயத்துல தலையிடாதியா நாங்க தான் மோதப்படி காலை வைக்கணும். உங்க சைவ நாங்க போடான்ட்டான். நாயகி சொந்தாயிடா செக்கு மொட நக்குமிடா நாயகி சொந்தாயிடா செக்கு மொட நக்குமிடா ஏண்டா தம்பி நில்லு ஏண்டா தம்பி நில்லு உடைய போகுது பல்லே ஏண்டா தம்பி நில்லு உடைய போகுது பல்லே மாலை போட்டியே இல்லடா உனக்கு நாளை போட்டாதான் சந்தேகம். கொஞ்சம் இருவா வாப்பா அந்த ஒரு குத்து சோத்துக்கு பொட்டி நமக்கு ஒரு பையன் திருப்பி திருப்பி ஏதோ சாவு கூட உனக்கு மேல போட்டு பாத்துக்க இவ்வளவு பெரிய கூட்டத்துல மேடு மேல உட்கார வச்சு சேர் அதுக்கு மேல போட்டு மாலை போட்டு மாடு மாடி காலையில் 5 மணில தரேண்ணா வாங்கி போடுவோம். அண்ணா அண்ணாத்த அண்ணாத்த என்னடா ஏய் நான் மரியாதை வாணா ஏய் தாத்துல போய் வாணா உட்காரணா வாணா இருட்டு வேணா வாணா அது இருட்டு அட வாணா இந்த நமக்குள்ள இல்ல இங்க வாணா வா வா அட கோத்தா செவிடியா பையா ஏய் இரு யார் கேட்டாங்க மாலை போட சொல்லி உங்க அம்மால கேட்டாங்களா இல்ல உங்க அக்கால கேட்டாங்களா இல்ல பாப்பால கேட்டாங்களா அட கோத்தா மாலை போட மாட்டான் மாலை ஏமாடி இதெல்லாம் நமக்கு தேவையா எவன் கொண்டான் தாலி எங்க நம்ம கம்பெனி உள்ள போயிருந்தா அந்தாரியா கூப்பிட்டு காய் அது ஓத்தா ஜெவடியா எவன் பண்ணாட்டியா என்ன காட்டினா ஒக்கால காட்டினான்னு கேக்குறான். அது நான் தான் கூத்தாட வரேன் எங்க அக்கா வருவாரா எவன் பண்ணாட்டியா தாலியா முன்னாடி வயதுல கொத்தாட்டவங்களா முடியல சரி ஏதோ பண்ணா பாட்டு போறான் அப்படியே புறப்பாடு